ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கோணச்சித்தப்பா சேனல். இன்னைக்கு நம்ம கோணச்சித்தப்பா என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை செய்ய போறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூன்றதை வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, முக்கியமாக வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வடையா செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு விஷயம் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துக்கினே இருக்கிற நைனா சாம்பார்ல உப்பா போட்டு அண்ணே நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னே. ஏண்டா கைக்கு உப்பா போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? இந்த வாழைப்பூ வடை செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். 300 கிராம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை வந்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நான் இந்த வடைக்காக பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பொடிசா நறுக்கிக்கோங்க. 10 பல் பூண்டு, 10 காஞ்ச மிளகா, சோம்பு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன், கல் உப்பு தேவைக்கேற்ப. ஓகே, இந்த வாழைப்பூ வடைக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவை ஃபர்ஸ்ட் எடுத்து அதை வந்து நான் சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக பொடிசாக நறுக்கி எடுத்துருங்க. நறுக்கி எடுத்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வடையை போட்டுருங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கருக்க ஆரம்பிச்சிடும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நம்ம பொடிசாக நறுக்கிட்டோம். அடுத்து நம்ம வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து அரைச்சிடலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10 பூண்டு, 10 காஞ்ச மிளகா, சோம்பு கொஞ்சம், இந்த 3த்தையும் நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து நான் பார்த்தீங்கன்னா பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு வந்து நான் வந்து குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, நான் ஊற வச்சிருந்த இந்த கடலைப்பருப்பை அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த அரைக்கிறது எப்படின்னா மாவாக அரைக்கக்கூடாது, குறைன்னு வச்சுக்கோங்க. எப்படி குறை. இப்போ காஞ்ச மிளகாய், பூண்டு, சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வெட்டி வச்ச அந்த வாழைப்பூ கூட இந்த கடலைப்பருப்பு, நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கணும். முக்கியமாக வந்து என்னென்னா இந்த கடலைப்பருப்பு அரைக்கிறப்போ நம்ம வச்சு அந்த கல் உப்பையும் சேர்த்து அரைச்சிடணும். வடை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம சூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹை இதில் வந்து சூட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வடை போடும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, வாழைப்பூ பார்த்தீங்கன்னா பொடிசாக நறுக்கி அதை நான் கழுவி எடுத்துட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவில் நான் வந்து குறைன்னு அரைச்சேன். இந்த குறைன்னு அரைச்சேன் இந்த கடலைப்பருப்பை அரைச்சிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் குறைன்னு அரைக்கி வச்சேன். இந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, சோம்பு, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கழுவிங்க. கருவேப்பிலை வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி அந்த வடை பதத்துக்கு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா தட்டி போடுறது மட்டும் தான் வேலை. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ நம்ம முதல்ல இதை வந்து வடை பதத்துக்கு தட்டி எடுத்துப்போம். இந்த வடையை போட்ட உடனே அதை வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் நம்ம போட்டோம் நல்லா புரியுது. நீங்கள் 10 செகண்டில் அதை வந்து திருப்பி விட்டுருங்க. முதல்ல வந்து வடை வந்து பிரியுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பிரிஞ்சிருச்சுன்னா கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து தண்ணி சீக்கிரமாக விட்டுரும், அதனால் சொல்கிறேன். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ வடையை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா ப்ரௌனிஷாக கலராக சூப்பராக இருக்குது. ஸோ நான் எங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் எதுக்கு கூப்பிட்ருக்கேன்னா நான் செஞ்ச வடையை டேஸ்ட் பார்க்கறதுக்காக கூப்பிட்ருக்கேன். முக்கியமாக குட்டிஸ் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் அதனால் வந்து எங்கள் வீட்டு குட்டிஸை வச்சு சாப்பிட வைக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் ஒன்று எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு? எப்படா இருக்கு? ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீடியோ பார்த்து இந்த வாழைப்பூ நீங்களும் வீடியோ பார்த்து இந்த மாதிரி வாழைப்பூ வடை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் கோனச்சித்தப்பா சைனிங் ஆஃப்.
பாய் பாய். Just a play date to you.